ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜெயம் அஸ்ட்ரோ டேரட் பேசுகிறேன். ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக வருக என வரவேற்கிறேன். இது வந்து உங்களுக்கு நான் 2 கார்டு வச்சுருக்கேன். இது வந்து மெசேஜஸ் ஃப்ரம் ஸ்பிரிட். யூ ஆர் லவ்ட். ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது. ஓகே, மல்டி கலர் பட்டர்ஃப்ளை. இதில் வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மொமெண்ட்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட். ஓகே, இந்த 2 கார்டில் உங்களுக்கு எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணதோ அந்த கார்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து பைல் நம்பர் 1, இது வந்து பைல் நம்பர் 2. ஓகே, செலக்ட் பண்ணிக்கோங்க. பைல் 1ஆ பைல் 2ஆ இல்லை நீங்கள் பிக்சரஸ் பார்த்து கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இது வந்து என்ன பதிவாக இருக்க போகுது அப்படின்னா, இப்போ வந்து நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க. ஓகே, அப்போ நீங்கள் வந்து பிரேக்கப் பண்ணலாமா இல்லை பேட்சப் பண்ணலாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் மைண்டில் இருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான ஒரு பதிவு தான் இதுவாக இருக்க போகுது. நீங்கள் வந்து எந்த டிசிஷன் உங்களுக்கு வந்து நடக்க போகுது, இல்லை எந்த டிசிஷனை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்றத வந்து பார்க்கலாமா? வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். வாங்க நம்ம செட் பண்ணியாச்சு, பார்க்கலாமா? மெசேஜஸ் ஃப்ரம் ஸ்பிரிட். இந்த பட்டர்ஃப்ளை உள்ள இந்த இதை வந்து யாரெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ இந்த கார்டை, உங்களுக்கான பதிவை பார்க்கலாம் வாங்க. உங்கள் லைஃப்பில் உள்ள அந்த பர்சன் வந்து ரொம்ப வந்து விவரம் சொல்லலாங்களா, ரொம்ப வந்து ஒரு கிரிமினல் மைண்டோடு தான் இருப்பாங்க எப்பயுமே. அதாவது கிரிமினல் மைண்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப தேஜா, அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப கரெக்டாக, அதே நேரத்தில் கொஞ்சம் வந்து வினயமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? எதையுமே வந்து டக்கு டக்குலாம் செய்ய மாட்டாங்க, யோசித்து ரொம்ப ஆழமாக அதை வந்து ஒரு கூர்மையான பார்வையோடு நோக்கி தான் அந்த விஷயத்தை வந்து அவங்க செய்வாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து ஒரு கன்னிங் பர்சனாக கூட இருக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து உங்ககிட்ட ரொம்ப நல்லவராக இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் மறுபக்கம் ஒன்று இல்லையா? ஸோ அதனால் வந்து மறுபக்கத்தில் அவர் வந்து ரொம்ப விவரமான ஆளாக தெரிகிறாரு எனக்கு. ஓகே, உங்களோட கேரக்டரை வந்து அனலைஸ் பண்ணுவார். உங்கள் முன்னாடி ஒன்றும் சொல்ல மாட்டார், ஆனால் உங்கள் பின்னாடி வந்து அவர் கண்டிப்பாக உங்களை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் துன்புறுத்தியிருப்பார், இல்லை ஏதாவது உங்களோட கேரக்டர் அனலைசிஸ் பற்றி கண்டிப்பாக யார்கிட்ட தப்பாக பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை எப்படி வந்திருக்கலாம் அப்படின்னா, வேறு ஒரு கப்பலை வச்சு வந்திருக்கலாம். வேறு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ, இல்லை வேறு உங்களோட ஃப்ரெண்டோட லவரோ, இல்லை வந்து ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டோ, அவங்கள வச்சு உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ரொம்ப சாலிடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த பையனோட பேர் வந்து வசந்தா இருக்கலாம், வினீதா இருக்கலாம், குணா, குமார், ஆனந்த், கோபிநாத் இல்லை கோபி, மில்லர், அகமது, அந்த மாதிரி ஒரு நேமில் வந்து அந்த பாய் நேம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அந்த ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, ஃப்ரெண்டு கப்பல், அவங்கள வச்சு தான் உங்களுக்குள்ள நிறைய ஆர்குமெண்ட்ஸ் போயிருக்கும். உங்களுக்குள்ள பிரிவு வந்ததே அவங்கள வச்சு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க. ஓகே, உங்களுடைய பேர் வந்து என்னவா இருக்கலாம்னா, ஆராதனா, அகல்யா, ஜோதி, பிரியா, கவிப்பிரியா, கவிதா, மாலா, இல்லை மணிமாலா, அந்த மாதிரி ஏதோ ஒரு நேம் வந்து மாலை ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே, மங்கையர்கரசி, அந்த மாதிரி நேமாக கூட உங்கள் நேம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவங்க வந்து உங்களுக்கு கார்மிக் ஃப்ரெண்டு தாங்க, அவங்க வந்து உங்கள் சோல்மேட் கிடையாது. ஸோ நீங்கள் இவங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்களுக்குள்ளேயே ஒரு கருப்பு ஆடு இருக்குது, உங்கள் ரிலேஷன்ஸ்குள்ளேயே, அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்லேயே ஒரு கருப்பு ஆடு இருக்குது. அது யாருன்னு பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் கண்டிப்பாக இருக்குங்க.
ஏதோ வந்து உங்கள் லவர் வந்து இப்போ உங்களை ஒருத்தரை மட்டுமே நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது ஒரு நாள் வரைக்கும் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. அவர் உங்களை சாய்ஸாக தான் வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் வந்து இவரை பிரேக்கப் பண்ணுறது என்னை பொறுத்தளவில் ரொம்ப கரெக்டுன்னு நான் சொல்லுவேன். ஓகே, நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் இவரை வந்து இந்த மாதிரி குணங்கள் உடையவர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரேக்கப் பண்ணுறது தான் உங்கள் லைஃப்க்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் தான் அவரை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. மற்றபடி அவர் வந்து உங்களை வந்து ரொம்பலாம் வந்து உங்களை பற்றி யோசிக்கலை. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு மட்டுமே உரியவராக அவர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களை மட்டுமே லவ் பண்ணணும், உங்ககிட்ட மட்டுமே பேசணும் அப்படின்றது பொசசிவ்னஸ் உங்ககிட்ட ரொம்ப நிறைய இருக்குது. அதை நான் பார்க்குறேன். ஆனால் அவர் வந்து அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. அவர் வந்து ஒரு ப்ளே பாய் மாதிரி இருக்கார், ஜாலியாக இருக்கார். அது வந்து உங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டாக்குறதுக்கு அதுதான் வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம். நீங்கள் வந்து தனக்கு மட்டுமே வேண்டும், அவர் தனக்கானவர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப்பில் நீங்கள் இருக்கீங்க. அதனால் அவரை பற்றியே நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க. அவர் பக்கத்தில் வந்து நீங்கள் பேச்சப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவர் அப்படி நினைக்கலை. ஓகே, நீங்கள் ஏதாவது வந்து பேசணும்னு நினச்சா கூட அந்த கம்யூனிகேஷன் வந்து அது ஃபெயிலாக தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இவர்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிறது தான் உங்கள் லைஃப்க்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஒன்லி அட்ராக்ஷன் தாங்க. ஒரு அட்ராக்ஷனு, ஃப்ளிட் பண்ணுறது, டேட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் இதுலேயுமே தேர்ட் பார்ட்டி இருந்தது, இதுலேயுமே தேர்ட் பார்ட்டி தான் இருக்குது. ஸோ இது ட்ரையாங்கிள் வந்தது இல்லையா, லவ் ட்ரையாங்கிள் வருது, இதில் வந்து தேர்ட் பார்ட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவர் மனசில் உங்களை தவிர வேறு ஒரு பெண்ணுக்கும் இடம் கொடுத்துருக்காரு அப்படின்றத வந்து நான் இதில் பார்க்குறேன். ஸோ நீங்கள் அவரை வந்து அவ்வளோ ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நல்லவர் கிடையாது அவர். ஸோ நீங்கள் அவரை பிரேக்கப் பண்ணுறது தான் உங்கள் லைஃப்க்கு வந்து பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஃபோட்டோஸோ இல்லை உங்களோட ஏதாவது அவங்களோட க்ளோஸாக எடுத்த ஃபோட்டோஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதை வந்து அவங்கக்கிட்ட டெலீட் பண்ண சொல்லுங்கள். இல்லைனா அதை வாங்கிடுங்க. ஏன்னா பின்னாடி அந்த ஃபோட்டோகிராஃபியை வச்சு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அதை வச்சு கூட ஒரு நாளைக்கு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து ரொம்ப சீக்கிரத்தில், அதாவது ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே நீங்கள் பிரேக்கப் பண்ணுறது உங்கள் லைஃப்க்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து ஒன்லி வந்து வந்த மெசேஜை தான் நான் சொல்கிறேன். உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ, உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒன்லி இது கைடன்ஸ் தான். ஓகே, உங்கள் லைஃப்க்கு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. டிசிஷன் வந்து நீங்கள் தான் எடுக்கணும். உங்கள் கையில் தான் அந்த டிசிஷன் இருக்குது. ஓகே, நீங்கள் வந்து ஒரு நல்ல முடிவாக எடுப்பீங்க அப்படின்னு உங்கள் லைஃப்க்கு எது நல்லதோ அந்த முடிவை நீங்கள் எடுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹாய், ஹலோ. இந்த தேங்க்யூ கார்டு, ஓகே, மொமெண்ட்ஸ் ஆஃப் கிராட்டிடியூட் கார்டை யார் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கான பதிவு தான் இது. வாங்க பார்க்கலாம். அதாவது என்ன செய்கிறது அப்படின்றது தெரியல உங்களுக்கு. ஒரு தடுமாற்றமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் உணர்றீங்க. ஓகே, அதாவது இந்த சைடும் கால் ஊண்டி நிற்க முடியல, இந்த சைடும் கால் ஊண்டி நிற்க முடியல. அதாவது அவங்கள வேணான்னு சொல்ல முடியல, அதே நேரத்தில் ஏற்றுக்கிறதுக்கும் கொஞ்சம் தயங்குறீங்க. ஓகே, ஆனால் அவங்கள ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் விலகவும் முடியாமல் சேரவும் முடியாமல் தவிக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன்று சேருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேச்சப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதாவது நீங்கள் வந்து வேறு ஒரு பொண்ணோட வந்து அவங்க கனெக்ஷனாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சந்தேகப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதனால் உங்களுக்குள்ளே வந்து ஒரு பெண்ணால் ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க யாருன்னு கூட நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிறாமல் அவங்களுக்குள்ள ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருக்கலாம். ஓகே, அந்ததுனால உங்கள் 2 பேரோட லைஃப்பில் டிஸ்டர்பன்ஸ் ஆகிருக்கலாம் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ நாள். ஓகே,
கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஒருவேளை நம்ம நினச்சது தப்போ, அந்த பெண் வந்து அவங்க லவராக இருக்காது, நம்ம தான் வந்து தப்பாக அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசில் இப்போ ஒரு கில்ட்டி உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, நீ என்னை புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லவர்கிட்ட வந்து இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள். அதாவது நான் வந்து பொசசிவ்னஸ்னால தான், உன் மேலே வச்சிருக்க அதீத காதல்னால தான் நான் அந்த மாதிரி நினச்சிட்டேன், நீ எனக்கானவன் எனக்கானவள், அந்த ஒரு பொசசிவ்னஸ் இருக்கிறதுனால தான் நீ வேற ஒரு பெண்ணோடைய ஒரு பையனோடைய நீ பேசுகிறத வந்து என்னால் தாங்கிக்கிறவே முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ உங்களோட ஓவர் பொசசிவ்னஸை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ அதனால தான் வந்து உங்கள் மனசில் வந்து ஒரு கில்ட்டியாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தெரிய வந்திருக்கும், அவர் வந்து 4 கார்டு வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து அவர் மேலே விட்டெறிஞ்ச சகதி இருக்கு இல்லையா, அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உணர்றீங்க. இப்போ அதாவது எல்லாருமே நம்ம சந்தேகப்படக்கூடாது, எல்லா ரிலேஷனுமே தப்பாக தான் இருக்குன்றது வந்து அவசியம் இல்லை இல்லையா. ஆனால் உங்கள் மனசில் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பான எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சு, அவர் வந்து வேற ஒரு பொண்ணோட கனெக்டாக இருக்காரு அப்படின்றது. ஆக்சுவலாக வந்து அது வந்து ரியல் இல்லை அப்படின்றத வந்து இப்போ நீங்கள் உணர்ந்துருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கார்டு எல்லாமே அப்படி தான் சொல்லுது. ஸோ ஐ எம் சாரி ஃபார் மை சைலன்ஸ். ஸோ இவ்வளோ நாள் நான் பேசாமல் இருந்ததுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, ஐ ஜஸ்ட் நீடட் எ பிரேக், நவ் ஐ டோன்ட் நோ ஹவ் ஐ ரீச் அவுட் டு யூ அகைன். அதாவது நான் கொஞ்ச நாள் உன்னை பிரேக்கப் பண்ணி இருந்துட்டேன், இப்போ திருப்பி வந்து உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்ககிட்ட எப்படி வந்து பேசுறது, திருப்பி எந்த முகத்தை வச்சுட்டு பேசுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மிஸ்ட் யூ ஸோ மச் டூரிங் திஸ் டைம். அதாவது ரொம்ப 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 நான் வந்து உன்னை மிஸ் பண்ணேன் இந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் ஃபைண்டிங் மை வே பேக் டு யூ சூன். நான் உன்னை திருப்பி சந்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவர் லவ் இஸ் ரியல். ஓகே, நம்ம 2 பேரும் லவ் பண்ணது உண்மையான காதல் தான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து நம்ம கடவுள் வந்து நம்ம 2 பேரையும் சேர்த்து வைப்பார், ரீயூனியன் வந்து கண்டிப்பாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் யூனியன் இஸ் ப்ரொடெக்டட் பை ஏஞ்சல்ஸ் அண்ட் வி டெஸ்டினேட்டட் டு பி கெதர். அவர் லவ் இஸ் ட்ரூ டிவைன் அண்ட் அன்கண்டிஷனல் லவ். ஸோ அன்கண்டிஷனல் லவ் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வச்சுருக்கீங்க, உங்களோட லவ் வந்து ரியலாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பிரேக்கப் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக பேட்சப் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஈகோ விட்டுட்டு நீங்கள் தப்பு செஞ்சது நீங்கள் அப்படின்னு உணர்ந்தீங்கன்னா மன்னிப்பு கேட்குறதுக்கும் நீங்களும் முதல்ல வந்து போங்க. ஓகே, அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது, நீங்களாவே போய் மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா தப்பு செஞ்சது நீங்கள் தானே. இந்த டிசம்பர் மந்த்லேயே உங்கள் 2 பேருக்கும் பேட்சப் ஆகும். ஓகே, இந்த 2 வீக்ஸ்க்குள்ளேயே வந்து, அதாவது இந்த நியூ இயர் வர்றதுக்குள்ளேயே நீங்கள் 2 பேரும் வந்து ஒன்று சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிஸ்ஸஸ் அன்கண்டிஷனலி லவ்விங். இங்கேயும் அன்கண்டிஷனல் லவ், இங்கேயும் அன்கண்டிஷனல் லவ் தான். ஃபாலிங் இன் லவ், திருப்பி நீங்கள் அவர் மேலே வந்து இல்லை அவள் மேலே வந்து ஒரு லவ் வந்து திருப்பி உங்களுக்கு வரப்போகுது. அந்த அன்பு, உண்மையான அன்பு இன்னும் அதிகமாக போகுது. ஓகே, ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பீச்சில் சந்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இல்லை ஒரு நீர் சார்ந்த ஒரு இடம், ஓகே, இல்லை ஒரு மரங்கள் நிறைந்த பகுதி, ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் அவங்கள சந்திக்க போகிறீங்க, உங்களோட சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்க போகிறீங்க. ஓகே, என்ஜாயிங் ஈச் அதர். ஸோ 2 பேரும் வந்து லைஃப்னா என்னன்றதை புரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த பிரிஞ்சிருந்த காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ நீங்கள் லவ்வாக இருந்தீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க அப்படின்றத வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்ல போகிறீங்க. உங்களோட லவ் வந்து இன்னமும் வந்து ரொம்ப வந்து கனெக்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பேட்சப் ஆக போகுது. உங்களோட அந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் வந்து ரீயூனியன் ஆகிற மாறப்போகுது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அப்படி பேட்சப் ஆச்சு அப்படின்னா கடவுளுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், கிராட்டிடியூட் சொல்லணும். ஓகே, தேங்க்யூ சொல்ல போகிறீங்க. ஓகே, நீங்கள் வந்து இந்த பையனோட பேர் என்னவா இருக்கலாம் அப்படின்னா அருண், அபிஷேக், ஈஸ்வர், ஜெயசீலன், அரவிந்த், அபிஜித், கார்த்திக், பிரகாஷ், பிரதாப், ஓகே, பிரபா, அந்த மாதிரி நேமில் வந்து அந்த பையனோட நேம் இருக்கலாம். அந்த பொண்ணோட நேம் என்னவா இருக்கலாம் அப்படின்னா அனு, அஞ்சலி, நந்தினி, பிரதீபா,
தாமரை, வள்ளி, எழிலரசி, மல்லிகா, ஓகே, மனோரஞ்சிதம், மீனாட்சி, வைஷ்ணவி, அந்த நேமை வந்து இருக்கலாம் இந்த பெண் வந்து. ஓகே, நீங்கள் பார்க்குற ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் இந்த நேம்ஸ்குள்ளே இருக்கலாம், இந்த நேம் இல்லாமலும் இருக்கலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து நமக்கு வர்ற வேர்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ நீங்கள் இப்போ வந்து உங்களோட என்ன ஆகுதுன்னா கிராட்டிடியூடு, கடவுளுக்கு நன்றி செலுத்த போகிறீங்க நீங்கள். ஓகே, தேங்க்யூ சொல்ல போகிறீங்க. ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பதிவுகள் என்ன வேண்டும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஓகே, உங்களுக்கு ரெசினேட் ஆச்சுன்னா அதையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.